அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலி ஊடாக சந்திக்கும் நண்பர்களே, மிக முக்கியமான விவகாரம் பற்றி பேசலாம் நினைக்கிறோம். பாராளுமன்றத்திலே ஒரு முக்கியமான விடயம் ஒன்று பதிவாகி இருக்கிறது. ஒரு மீயர் சபையிலே ஒரு அமைச்சர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை நீ ஊழல் மன்னன், கள்ளன், பெண் பைத்தியம், அதே போல நாய் என்று சொல்லி 5 அடிப்படையிலே விமர்சித்திருக்கிறார். அவர் யார்? வேறு யாரும் அல்ல, என்பிபி அரசாங்கத்தின் தேசிய மக்கள் சக்தியின் மிக முக்கியமான அமைச்சர், மிக முக்கியமான உறுப்பினர், ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர், கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன். ஆரை பேசியார்? அடுத்த விடயம் முக்கியமானது. தமிழ் மக்கள் மத்தியில் அநேக மக்களால் விரும்பப்படும் டாக்டர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களை விமர்சித்திருக்கிறார். இந்த 5 குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். அதாவது ராமநாதன் அர்ச்சுனாவை ஊழல் மன்னன் என்று சொல்கிறார், கள்ளன் என்று சொல்கிறார், அதே போல நாய் என்று சொல்கிறார், பெண் பைத்தியம் என்று சொல்கிறார், பைத்தியக்காரன் என்று சொல்கிறார், அதே போல நீ என்று சொல்கிறார். அதே போல ராமநாதன் அர்ச்சுனாவை மிக விரைவிலே வடக்கு மக்கள் அடித்து விரட்டி விடுவார்கள் என்று சொல்கிறார். நண்பர்களே, ஆரம்பத்திலிருந்து வருவோம். ஒரு வைத்தியசாலை விவகாரம் உள்ளிட்ட நாட்டின் பல்வேறுபட்ட விவகாரங்களை பாராளுமன்றத்தில் உரையாக பேசிய ராமலிங்கம் சந்திரசேகரன் ஒரு இடத்திலே அவர் சொல்கிறார், இந்த அரசாங்கத்தின் மீது தேவையற்ற குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பது யார் என்று சொன்னால் ஊழல் மன்னன், பைத்தியக்காரன் என்று சொல்லி எல்லாம் பேசுகிறார். அவர் ஆரம்பத்திலே பேசுகிறார், மக்களின் பணத்தை தின்ற ஊழல் மன்னன், கள்ளன் என்று சொல்கிறார். புலம்பெயர் இங்குள்ள மக்களின் பணத்தை கூட பெற்று பிழையான வேலைகளை செய்வதாக சொல்கிறார். அதே போல அவர் பெண் பைத்தியக்காரன் என்று சொல்கிறார், பெண் மோகி, அதாவது பெண் மைத்தியக்காரன் என்று சொல்லியும் விமர்சிக்கிறார். பெண்கள் மீது சரியான பைத்தியம் என்கிறார். அடுத்தது நாய் என்கிறார். ஒரு நாய் சாப்பிட்ட உணவை திருப்பி சத்தி எடுத்து திருப்பி சாப்பிடுமாக இருந்தால் நாய்க்கு நோய் என்ற அர்த்தம் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நோய் இப்பொழுது இந்த வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு இருப்பதாகவும், இந்த அர்ச்சுனா பைத்தியம் என்று சொல்லியும், முழு பைத்தியம் என்று சொல்லியும், இவர் பைத்தியம் என்று தெரிஞ்சும், தனக்கு பைத்தியம் என்று தெரிஞ்சும் அதை பைத்தியம் இல்லை என்று சொல்வதாகவும் சொல்கிறார். அடுத்த விடயம் நண்பர்களே, இது ஒரு விவகாரம். அடுத்த விடயம் அவர் தொடர்ச்சியாக சொல்கிறார், மிக விரைவிலே வடக்கு மக்கள் இந்த நாயை விரட்டி அடிப்பார்கள் என்று சொல்கிறார். பாருங்கள் நண்பர்களே, ஒரு மீயர் சபையிலே வடக்கு மக்கள் மிக விரைவிலே இந்த நாயை விரட்டி அடிப்பார்கள் என்று சொல்கிறார். அப்ப இவர் சொல்வதை வைத்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது அர்ச்சுனாவுக்கு மக்கள் ஆணை கொடுக்க மாட்டார்களா? அல்லாவிட்டால் மாகாண சபையிலே நாங்கள் எல்லாம் எதிர்கூறியதைப் போல ஆசனங்களை பெறுவார் என்று சொல்லி எதிர்கூறியதைப் போல இவர் நாங்கள் எதிர்கூறியதை பொய்ப்பிக்கும் முகமாக வடக்கு மக்கள் அர்ச்சுனாவை தோற்கடிப்பார்கள் என்று சொல்லி கடற்தொழில் அமைச்சர் சொல்கிறார். பாருங்க நண்பர்களே, இதுதான் உண்மையான விவகாரம். நாங்கள் இந்த அடிப்படையை மிக விரிவாக பார்ப்போம் நண்பர்களே. ஒரு பாராளுமன்றத்திலே ஒரு சக பாராளுமன்ற உறுப்பினரை பெண் கள்ளன், பெண் பைத்தியம், ஊழல், காசு கள்ளன், நீ, நாய் என்று சொல்லி விமர்சிப்பது நண்பர்களே மிக பொருத்தமற்ற விடயம் கிடையாது. என்பிபி என்று சொல்வது தேசிய மக்கள் சக்தி சக உறுப்பினர்களை, மக்களை தோழர் என்று சொல்லி அழைக்கும் கட்சி. ஏனைய கட்சிகள் அந்த வளமை கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கட்சியிடம் இருந்து இவர்கள் இந்த வார்த்தைகளை விடுவது என்பது நண்பர்களே மீண்டும் ஜேவிபி செய்த அட்டூழியங்கள் எங்களுக்கு ஞாபகத்திற்கு வருகின்றன நண்பர்களே. ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் இப்ப ராமநாதன் அர்ச்சுனா பிழை செய்தால் என்ன செய்யலாம்? நீங்கள் அனைத்து பிள்ளைகளையும் அனைத்து ஊழல்களையும் ஃபைல் வைத்து விசாரிக்கிறீங்க. சரி, இவர் காசு கள்ளன் என்று சொன்னா என்ன செய்யணும்? நீங்க கோர்ட்ஸ்ல வழக்கு போடணும், நீதிமன்றத்துல, உயர் நீதிமன்றத்துல வழக்கு போட வேணும். ஆனால் அது தொடர்பிலே எந்த கதையும் ராமநாதன் அர்ச்சுனா மீது இவர் வைக்கவில்லை. வெறுமனே பாராளுமன்றத்திலே ஒரு பேச்சு சுவைக்காக, ஊடகங்களில் எடுபடும் என்பதற்காக காசுக்கள்ளர் என்கிறார், அதே போல பைத்தியக்காரன் என்று சொல்கிறார். பாருங்களே, ஒருவரை அடுத்த குற்றச்சாட்டு, 2வது குற்றச்சாட்டு, பைத்தியம் என்று சொன்னால் என்ன செய்யணும்? நான் கடந்த காலங்களிலே பேசியிருந்தேன். இந்த பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவை தயாசிரி ஜெயசேகரவும் பைத்தியக்காரன் என்று சொன்னார். அதே போல தயாசிரி ஜெயசேகரம் மிக அண்மையிலே இப்படி இன்னொரு கருத்தை வெளியிட்டு இப்பொழுது லஞ்ச ஊழல் ஆணைக்குடன் முக்கியப்பட்டிருக்கிறார். தான் தெரிவித்த கருத்து பொய் என்று சொல்லி தானே சொல்லியிருக்கிறார். பாருங்க, இப்ப அடுத்தவர் இப்ப சந்திரசேகரம் ராமநாதன் அர்ச்சுனாவை பைத்தியக்காரன் சொல்றார். பைத்தியக்காரன் செய்யணும், நீங்க உடனடியாக வைத்தியசாலை பாராளுமன்றம் ஊடாக நீங்க பெரிய எத்தனையோ லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான வைத்தியர்கள் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட நீங்க என்ன செய்யணும்? உலகம் முழுவதும் வைத்தியர்கள் ரிப்போர்ட் எடுத்து சொல்லி நிரூபிக்கணும். அதை விடுத்து வெறுமனே அடுத்ததாக டாக்டரை பைத்தியக்காரன் சொல்கிறார். 2வது குற்றச்சாட்டு. அடுத்தது பெண்மோகி என்று சொல்கிறார், அதாவது பெண் பைத்தியக்காரன். வடக்கில் உள்ள தமிழ் பெண்களை
விமர்சித்ததாக என்று சொல்லிக்கொண்டு, அதே போல இவர் ஒரு பெண் பைத்தியக்காரன், பெண்களுக்கு மீது பைத்தியக்காரன் சொல்லி அடுத்த குற்றச்சாட்டையும் நாம் சந்திரசேகரன் முன்வைக்கிறார். சந்திரசேகரன் அதையும் நிரூபிக்க வேண்டும். 3வது. 4வது, தமிழ் மக்களையும் தமிழ் பெண்களை விமர்சித்ததாக சொல்லியாச்சு. அடுத்தது மலையக மக்களை விமர்சித்ததாக சொல்கிறார். அவர் சொன்ன விடயம் டாக்டர் இவர் அதாவது துறைமுகத்தை ஜெட்டி என்று சொன்னார், அதைத்தான் விமர்சித்தார். ஆனால் மலையக மக்களை விமர்சித்ததாக ஒரு பொய்யான அபாண்டமான குற்றச்சாட்டு முன்வைக்கிறார். அடுத்த விவகாரம், மிக விரைவிலே இந்த நாய் என்று சொல்லி அர்ச்சுனாவை நாய் என்று சொன்ன சந்திரசேகர் மிக விரைவிலே இந்த நாயை வடக்கு மக்கள் அடித்து விரட்டுவார்கள் என்று சொல்கிறார். பாருங்கள் நண்பர்களே, மிக விரைவிலே ராமநாதன் அர்ச்சுனாவை வடக்கு மக்கள் விரட்டுவார்கள் என்று சொல்லி நான் சொல்லவில்லை, ராமலிங்கம் சந்திரசேகரன் சொல்கிறார். அப்ப 5 குற்றச்சாட்டுகள். இந்த 5 குற்றச்சாட்டுகளுக்கும் பதில் உங்கள்கிட்ட இருக்கு. ஏற்கனவே இவர் பைத்தியம், பெண்மோகி, காசுக்கள் என்று சொன்ன என்ன செய்ய வேணும்? உடனடியாக முதுகெலும்பு இருக்குமாக இருந்தால், அதாவது கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரனுக்கு முதுகெலும்பு இருக்குமாக இருந்தால் உடனடியாக வழக்கு போட வேண்டும். இவர் காசுக்கள் வழக்கு போடுங்க, நிரூபிங்க, கோர்ட்ல வழக்கு. அடுத்தது பெண்மோகி என்று சொன்னா வழக்கு போடுங்க, பொம்பளை கல்யாணம் ஆதாரத்தோட வழக்கு போடுங்க, பகிரங்கமாக்குங்க. அடுத்த விடயம், இவர் பைத்தியக்காரன் சொன்னால் வைத்திய அறிக்கை எடுக்க வேண்டும், எடுத்து நிரூபிக்க வேணும். வெறுமனடிங்க ஏனென்று சொன்னால் இவங்க இப்ப இந்த NPP அரசாங்கத்துக்கு பிரச்சனை என்னென்று சொன்னால், தாங்கள் சொன்ன வாக்குறுதிகளை செய்யவில்லை. உப்பு விலை கூடிட்டு, தேங்காய் விலை கூடிட்டு, இதெல்லாம் சாதாரணமான தெரிஞ்ச விஷயங்கள். இதை விட மக்களின் வாழ்வாதாரம் வீழ்ந்து கொண்டுதான் போகுது. அவசர கால நடவடிக்கைகள் எடுக்கவில்லை. நான் ஏற்கனவே கடந்த காணொலிகளில் பேசினேன். 100 நாள் திட்டத்தை போல இவர்கள் மிக விரைவாக போர்க்கால நடவடிக்கையாக இருந்த அரசாங்கம் பல்வேறுபட்ட வேலை திட்டங்களை செய்ய தவறிவிட்டது. இவர்கள் செய்திருக்கலாம், செய்யலாம், ஆனால் இவர்கள் செய்யவில்லை. வெறுமனே அவர்கள் ஊழல் குற்றச்சாட்டு ஈடுபட்டவர்களை கைது செய்வது நல்ல விடயம். ஆனால் அரசாங்கம் மிக விரைவிலே சொன்னதை போல பொருள் விலை குறைப்பை, பொருட்களின் விலைகளை குறைக்கவில்லை. அதே போல அத்தியாவசிய ஏற்றங்கள் தொடர்பிலே மிக அவசியமான நடவடிக்கைகளை முன்னெடுக்கவில்லை. உண்மையாகவே விவசாயம் ஒவ்வொரு அமைச்சுக்கும் ஏராளமான அதிகாரிகள் இருக்காங்க, அவங்களுக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சம்பளம் போகுது. இப்போ கடற்றொழில் அமைச்சை இவர்கள் மிக விரைவிலான நடவடிக்கை எடுக்கலாம். அதே போல அதாவது தேசிய சந்தைகளை போடலாம், இல்லை கடற்றொழில் விவகாரத்திலே மிக கவனம் செலுத்த முடியும், விவசாய அமைச்சிலே கவனம் செலுத்த முடியும். அதே போல இன்னொரு சுற்றுலாத்துறையை கவனம் செலுத்த முடியும். இன்னொரு பல்வேறுபட்ட முறைகளை மக்கள் காசு உழைக்கிறதுக்கான வழிகளை செய்ய வேண்டும். பார்த்தீங்கன்னு சொன்னால் மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தில் கணக்கு ஊழல் இடம்பெற்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவர்கள் செய்த விவகாரம் அதிகமான அபிவிருத்தி திட்டங்களை செய்தார்கள். அதில் ஊழல் இருக்கிறது வேற விஷயம். அதே போல இவர்களும் அதாவது அவர்கள் செய்த திட்டங்களில் முக்கியமானது திவிநெகும கமநெகும, அந்த கிராமத்தின் எழுச்சி, அதே போல மக்களின் எழுச்சி தொடர்பிலே இவர்கள் கணக்கு அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். வெறுமனே இவர்கள் சாதாரணமாக போர்க்கால நடவடிக்கையாக அல்லாமல் சாதாரணமாக காலத்தை போக்குவார்களாக இருந்தால் இந்த அரசாங்கம் இன்னும் வீழ்ச்சி கொண்டு போகும். அதாவது கோட்டாபய அரசாங்கத்திலும் செய்த வேலை, அதாவது டொலர் பெறுமதிக்கு நிகராக இலங்கை நாணயத்தின பெறுமதியை அப்படியே அசையாம விட்டதுதான் பெரிய பிரச்சனை. டொலர் பெறுமதிக்கு நிகராக இலங்கை நாணயத்தை அசையாம விட்டாங்க. அப்படியே ஸ்தம்பிதமடைய வச்சபடியா உலகத்தின் நிலவரம் இலங்கைக்கு தெரியாம போயிட்டு, அவர்கள் மக்களுக்கு தெரியாம போயிட்டு தொடர்ச்சியாக இலங்கை வீழ்ந்து கொண்டு போய் பங்குரோத்தை அடைந்தது. இன்னும் நண்பர்களே, இவர்கள் செய்ய வேண்டிய விவகாரம் போர்க்கால அடிப்படையில் இந்த அரசாங்கம் மிக விரைவாக வேலை திட்டங்களை செய்யணும். கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொல்லி எத்தனையோ ட்ரில்லியன் கணக்கான பணத்தை கொட்டுறார்கள். அதை விடுத்து அதை கொட்டலாம், அது வேற விஷயம். அவசர காலமாக இவர்கள் மக்களின் வாழ்வாதாரத்துக்கு என்னென்ன வேலை திட்டங்கள் தேவையோ அதை அடிப்படையாக முன்னெடுக்கணும். மக்கள்கிட்ட காசு புரடணும். அப்ப என்ன செய்யணும்? மக்கள் வேலை திட்டங்கள் நடக்கும். உதாரணமாக நான் சொல்றேன்னு சொன்னால் சீமந்திர விலையை குறைக்க நடவடிக்கை எடுக்கலாம். அதே போல கோதுமை மாண்ட விலையை குறைக்க நடவடிக்கை எடுக்கலாம். இதெல்லாம் அவசரமான நடவடிக்கைகள். அப்ப சீமந்த விலையை குறைச்சி கம்பி உள்ள உட்கட்டுமான விவகாரங்களை குறைக்கிறதுக்கு நடவடிக்கலாம். அதே நேரம் இப்ப எத்தனையோ தனவந்தர்கள்ட்ட காசு இருக்கு. இலங்கையிலும் எத்தனையோ பேர் கோடிக்கணக்கான காசோடு இருக்கிறார்கள். அவர்களை புதிய தொழில் முயற்சிகளை ஆரம்பிக்க வேலை திட்டங்களை செய்யலாம். நிறைய வேலை திட்டங்கள் அரசாங்கத்தில் நடக்குது. புதிய தொழில் முயற்சிகளை உருவாக்குவதற்கு கைத்தொழில் அதிகார சபை ஊடாக வேலை திட்டங்களை செய்ய முடியும். இப்ப உப்பு பிரச்சனை இருக்கு. உப்பு பிரச்சனைக்கு இன்றைக்கும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான தனவந்தர்கள் இலங்கையில் இருக்கிறாங்க. புதிதாக உப்பு தொழிற்சாலை ஆரம்பிப்பதற்கான வேலை திட்டங்களை செய்ய முடியும். இப்படி போர்க்கால நடவடிக்கையாக அபிவிருத்தியை செய்தால் நிச்சயமாக இந்த அரசாங்கம் வெற்றி பெற முடியும். அதை விடுத்து வெறுமனே அர்ச்சுனா போன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை பேசுவதோ, நக்கலடிப்பதோ, கிண்டலடிப்பதோ, பைத்தியக்காரன் என்று சொல்வதோ மிக பொருத்தமற்ற விடயம் நண்பர்களே. பாராளுமன்றத்தில் இந்த விடயம் பேசப்பட்டிருக்கு. அதுவும் ராமலிங்கம் சந்திரசேகரன்
ஒரு நல்ல மதிப்பை மக்களிடத்தை பெற்றவர். அந்த அடிப்படையில் தான் ராமலிங்க சந்திரசேகரன் எடுத்த முயற்சியால் தான் 3 சீட்டும் வந்தது யாழ்ப்பாணத்தில். அப்படி இருந்த பொழுதும் அவர்கள் தொடர்ச்சியாக எம்பியாக வந்தவர்கள். உண்மையாகவே ராஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி தனது நண்பர்களையும் தன்னையும் பாராளுமன்றத்தில் கொண்டே சாப்பாடு கொடுக்கறதும் பள்ளிக்கூட பிள்ளையில கொண்டு பாராளுமன்றம் சுற்றி காட்டுற வேலையை தான் செஞ்சு கொண்டிருக்கார். இப்போ அதே போல் இளங்குமரன் என்ன வேலை திட்டத்தை செய்தார் கேள்வி. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் பவானந்தராஜா டாக்டர் இருக்கிறதே தெரியல, அவர் இருக்காரான்னு தெரியல. அப்போ அதே போல் இப்போ கடற்கொள்ளை அமைச்சர். அப்போ இவர்கள் வந்து நீங்கள் கூட்டி கழிச்சு பாருங்கள், மக்கள் சாதாரண மக்களுக்கும் தெரியும், படிப்பறிவு இல்லாத மக்களுக்கும் இவர்கள் செஞ்ச வேலை திட்டத்தை காட்டுங்க. புதிதாக செய்த வேலை திட்டங்கள் இல்லை. இவர்கள் வெறுமனை 1-2 வேலை திட்டங்களை செய்வது கூட மட்டும் இல்லாமல் கடந்த அரசாங்கங்கள் செய்த வேலைகளை மாத்திரம் தொடர்ச்சியாக செய்கிற மாதிரி தெரியுது. மக்களோட அபிவிருத்திக்காக போர்க்கால நடவடிக்கையாக வேலை திட்டங்களை ஆரம்பியுங்கள். மாகாண ரீதியாக ஆளுநர் அடிப்படையாக வச்சு வேலை திட்டங்களை ஆரம்பிங்க, நிச்சயம் முடியும். ஒவ்வொரு ஆளுநரையும் வேகப்படுத்தணும். ஆளுநர்கிட்ட சொல்லணும் ஒரு வருட வேலை திட்டம். நீங்கள் பாடசாலை மட்டங்களில் என்ன செய்யலாம், அதாவது பசுமை ரீதியான விவசாயத்தை ஊக்குவிக்கலாம், செய்யலாம். நிச்சயமாக பாடசாலை ரீதியாக ஒவ்வொரு பாடசாலையும் பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் வந்து உற்பத்திகளை செய்வோம். இப்போ மரக்கறி உற்பத்தியாக இருக்கலாம், தெங்கு உற்பத்தியாக இருக்கலாம், பாடசாலை ரீதியாக விழிப்புணர்வு. அப்போ விவசாய அமைச்சு மாணவர்களுக்கு ட்ரைனிங்களை செய்யலாம். இது உதாரணமாக ஒரு வேலை திட்டம். இப்படி நிறைய வேலை திட்டங்களை பாடசாலை ரீதி ஒரு விழிப்புணர்வு ரீதியாக செய்யக்கூட. பள்ளிக்கூடத்தில் ஒரு புள்ள ஒரு மரத்தை போட்டு நடுமனு சொன்னால் அந்த புள்ள வீட்டை போய் அதை செய்யும். ஒரு 3 வருஷத்துல இந்த பிரச்சனைக்கான தீர்வு நிறைவடையும். அரசாங்கம் நிறைவடையக்குள்ள சில வேளைகளில் இளைஞர் அபிவிருத்தி ஓரளவு எழும்பியிருக்கு. அப்போ வெறுமனே அமைச்சு மட்டங்களில் கடந்த அரசாங்கங்கள் செய்ததை போல வேலை திட்டங்களை செய்யாமல் மிக வேகமாக வேலை திட்டங்களை செய்யலாம். அதை விடுத்து இந்த இதர பாராளுமன்ற உறுப்பினர்களை நாய் என்பதும் பெண்மோகி என்பதும் கேவலங்கட்ட வார்த்தைகள் பேசுவதும் கள்ளன் என்று சொல்வதும் பைத்தியக்காரன் என்று சொல்வதும் பொருத்தமற்ற விடயமல்லை. எனவே இது ஜேவிபிக்கும் என்பிபிக்கும் வடிவா தெரியும், சந்திரசேகரனுக்கும் தெரியும். இருந்தும் கடந்த அரசாங்கங்கள் இழைத்த தவறுகளைப் போல தொடர்ச்சியாக இழைக்க வேண்டாம். அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்தா எந்த எம்பியும் வைக்கலாம், கருத்து சுதந்திரம் முன்வைச்சா ஓகே வாங்க மீட்டிங் கொண்டு போடுவோம், பேசுவோம். அந்த குற்றத்தை நாங்கள் எப்படி இதை நிவர்த்திக்கிறேன். இப்போ டாக்டர் அர்ச்சுனாவுக்கு வந்து சுகாதார ரீதியாக கணக்க விஷயம் இருக்குது. அப்போ என்ன செய்யலாம், அவர் சுகாதார ரீதியான குழுவில் போடலாம். போட்டு வாங்க விஷயத்தை சொல்லுங்கள், எப்படி செய்வோம் அதை சொல்லுங்கள் பகிரங்கமாக. நாங்கள் செய்வோம், நாங்கள் செய்கிறத மட்டும் நாங்கள் எங்களுக்கு சார்பான வேலை திட்டம் செய்யலை, மக்களுக்கு தான் செய்யணும். நீங்கள் வாங்க ஒன்று சேர்ந்து நாங்கள் வேலை திட்டம் செய்வோம்னு சொல்லி அழைப்பு விடுத்து வராட்டி அதை வரல உள்ள அதை விடுத்து தேவையற்ற விவகாரங்களை குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதை விடுத்து. அதே நேரம் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அதாவது வைத்தியசாலை தொடர்பில் பல்வேறுபட்ட விடயங்களை பேசுகிறார். அந்த விவகாரங்கள் வந்து உண்மையாகவே சந்திரசேகரனுக்கு விளங்கும் போது இல்லை. ஒரு டாக்டர் பேசுகின்ற விடயம் டாக்டருக்கு தான் தெரியும். ஏன்னா சுகாதார அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதீசைக்கு தெரியலாம். அப்போ எனவே ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தால் அவர்களை அழைத்து பேசி நீங்கள் சொல்கிற விஷயம் நல்லம், நீங்கள் குற்றச்சாட்டு முன்வைக்கிறீங்க, அது நல்ல விஷயம், நாங்கள் அதை திருத்தினா எங்கள் அரசாங்கத்துக்கு நல்ல பேர் வரும், நாங்கள் இன்னும் அடுத்த 5 வருஷம் இருக்கலாம் ஆட்சியில் என்று சொல்லி அவர்களை இருகரம் கூப்பி வாசலுக்கு வரவேற்றுங்கள். ஏன்னா அவர் குற்றச்சாட்டை முன்வைச்சா அவர் என்ன சொல்கிறார், குற்றச்சாட்டு சரி, அதை என்ன செய்யலாம், நிவர்த்திச்சா நடக்கும், அரசாங்கத்தின் மீதான நட்பெயர் கூடும். சில வேளைகளில் டாக்டர் அர்ச்சுனா கூட இந்த அரசாங்கத்தை புகழ்ந்து பேசக்கூடும். அப்படியா நிலவரத்துக்கு இந்த அரசாங்கம் மாற வேணுமே ஒழிய இயலாத்தன்மையை வேலை செய்யாமல் இருந்து கொண்டு வெறுமனே இதர பாராளுமன்ற உறுப்பினர்கள் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைப்பது ஒரு பிழையான விடயம், தார்மீக ரீதியான பிழையான விடயம். அதுவும் பாராளுமன்றத்திலே பல்வேறுபட்ட அதாவது இலங்கை மக்கள் அனைவரும் பார்க்கக்கூடிய பாராளுமன்றத்திலே இப்படி பேசுவது மிக பொருத்தப்பட்ட விடயம், சாலச்சிறந்த விவகாரம் இல்லை நண்பர்களே. எனவே இந்த அமைச்சரின் தெரிவிப்பு தொடர்பிலே உங்களுடைய கருத்துக்களையும் வெளியிட முடியும். நாங்கள் தொடர்ச்சியாக பேசுவோம் நண்பர்களே. யாரையும் ஒருவர் சார்ந்து நாங்கள் பேசவில்லை. எது பிழை என்று சொன்னாலும் நெத்திக்கண் திறப்பினும் குற்றமே. பிழை குற்றம் என்று சொன்னால் அதை நிரூபிக்காமல் வெறுமனே, அதுவும் உயர்ந்த மீடியர் சபையில் வந்து ரோட்டு டீ கடையில் பேசுகிற வேற விஷயம், உயர்ந்த சபையில் பேசுவது சால சிறந்த விடயம் நண்பர்களே. எனவே இதுவரை உங்களுக்கான ஒரு விழிப்புணர்வாக இந்த விடயத்தை சொல்லிக் கொள்கிறேன் நண்பர்களே. நீங்களும் சக மக்களோடும் பேசும்போதும் இப்படியான வாய்த்தர்க்கங்களை தவிர்ப்பது நல்லது. ஒருவர் மீது பிழை என்று சொன்னால் அதை நிரூபிக்காமல் வெறுமனையை கதைப்பது பொருத்தமற்ற விடயம். அந்த விடயம் அப்படியே நாளைக்கு உங்களுக்கு பெரிய சபைகளில் நீங்கள் போகக்குள்ளே அந்த பழக்கம் தொடர்ந்துடும். இவர்கள் வீதிகளிலே பேசின பழக்கம் தான் பாராளுமன்றத்தில் பேசக்கூடிய அளவில் வளர்ந்துருக்கு. எனவே நண்பர்களே இதுவரை நீங்களும் யோசிச்சு கொள்ளுங்க. இந்த அதாவது அமைச்சர் கருத்துறவில் உங்களுடைய கருத்துக்களையும் வெளியிட முடியும் நண்பர்களே. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்போம்.